ஹாய் மக்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிஹெச்சை பற்றி இன்றைக்கி வந்து சரியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க, ட்ராலித்தனலாம் காசு கேட்குறாங்க. செவிலியர்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும், இந்த இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. அது வந்து உண்மை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து இன்றைக்கி பிரசவ வழியில் தான் ஒவ்வொருத்தரும் டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கே போகிறாங்க. அவங்ககிட்ட முதற்கொண்டு அப்போ பிரசவம் அப்படிங்கிறத வந்து அது வந்து மறுஜென்மம் வாங்க. பிரசவம் அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு மீண்டு வந்தாதான் அதுலேருந்து வந்து அந்த பொண்ணு நல்லபடியாக இருக்கவே முடியும். இல்லைன்னா அது வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் பிரசவம்னு சொல்லி அதுக்கு பேர். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் பெற்றவங்களும் சரி, அந்த பொண்ணும் சரி, எவ்வளோ ஒரு மனசு வந்து உளைச்சலாக இருந்திருப்பாங்க. டெலிவரினா எல்லாத்துக்கும் ஒரு பயம் தானே. முதல் டெலிவரியும் சரி, ரெண்டாவது டெலிவரி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருவாங்க. ஆனால் முதல் டெலிவரினா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் வந்து அந்த இதுலேயும் காசு வாங்குறாங்க. க்ளீன் பண்ணுறது காசு, இப்போ எல்லாத்துக்குமே A to Z அந்த பிரசவ வார்டில் வந்து காசு கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ராலி வச்சு ரொம்ப முடியாதவங்களாம் ட்ராலி வச்சு தள்ளுறாங்க இல்லைங்களா, அவங்களும் ஆனால் காசு கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஒரு சில விஷயம் இப்போ தப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. தளபதி ஐயா பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லை, ஜிஹெச்சில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனையுமே அவர் பார்க்கணும். இது மட்டும் இங்கே பிரச்சனையாக இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருக்குது. அதேமாரி இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அட்மிட் பண்ணியிருந்தேங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ வார்டில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அது எப்படி இறந்துச்சுன்னா, நம்ம 4 நாள் ஆரோக்கியமாக இருந்தது, 5ஆம் நாள் இறந்துருச்சு. பேசி சாப்பிடுறது எல்லாம் பண்ணது செய்து ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா கீழே போட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. கீழே போட்ட தையல் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக போடாதனால காற்று உள்ள பூந்து வயிறு உப்பி போய் அந்த பொண்ணு இறந்துருச்சு. கேட்டதுக்கு அப்படியே போட்டு மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் தெரியுங்களா, வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், அந்த பொண்ணு சடலத்தை கொடுக்க மாட்டாங்க, கூறு போட்டுருவாங்க, கோர்ட்டு கேஸுன்னு நம்ம அலையணும், அது தேவையில்லாத பிரச்சனையாக ஆயிரும், கேஸ் எழுதிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இதுக்கு அந்த பொண்ணு வந்து தலைப்பிரசவங்க. அமைதியாக இருந்தால் அதை அப்படியே நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து பெரிய பிரச்சனையாக ஆச்சு. அதை அப்படியே வெளியில் தெரியாமல் அப்படியே மூடிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கெலாம் மக்கள் அலையிறதுக்கோ, இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றும் சீப்புறதுக்கோ இங்கே வந்து நியாயம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் இங்கே உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லக்கூடிய குறைகள் என்ன அப்படின்னா, செவிலியர்கள் வந்து பத்தலை, எங்களுக்கு செவிலியர்கள் பத்தாதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நடக்குது, ஆளுங்களை கம்மியாக போட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வராங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும், அதாவது நம்ம தளபதி ஐயா வந்து எல்லா விஷயத்துக்கும் பார்க்குற மாதிரி இதுக்கும் ஜிஹெச்சில் மெயினாக முன்னுரிமை கொடுத்து அதுக்கு தகுந்த ஆளுங்களையும் போடணும். போட்டால் மட்டும்தான் நம்ம அவங்கள சொல்லி மட்டும் குத்தம் இல்லை, எல்லாத்தையுமே தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தராக போகிறோம், அவங்க ஆயிரக்கணக்கான பேர்த்த பார்க்குறாங்க. அதனால் வந்து யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் நினைக்கிற மாதிரி யார் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு இது நாள் வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வரல, ஆனால் வெளியே வந்துருச்சு. மக்களே தயவு செஞ்சு விழிப்புணர்வாக இருங்க. எல்லாரும் ஜிஹெச்சுக்கு போகிறோம், எல்லாருமே உங்களோட கருத்து கணிப்பை பதிவிடுங்க. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.